நான் ஒரு விவசாயியா இருக்கிறேன். இன்னைக்கு இடுபொருள் செலவு அதிகமாகி போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. வெளியே கணக்கு பார்த்தா பழைய விலை தான் கிடைக்கும். விவசாயிகளுக்கு இந்த இடுபொருள் செலவு அதிகமா இருக்கிற காரணத்தினால எவ்வளவு உயர்த்தி கொடுத்தாலும் 2022 என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும். விவசாயி ஒன்னும் அதிகமாக கிடைக்க போறது இல்ல. அதான் உயர்த்தி கொடுத்திருக்காங்க. அதுவுமே இவர்கள் சொன்னது 2500 ரூபாய் ஒரு குவிண்டால் கொடுக்கறாங்க. இந்த வரைக்கும் வரல. இன்னும் குறைவா தான் இருக்குது. முழுசா கொடுக்கல. கரும்புக்கு 4000 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன் கொடுக்கறாங்க. ஆதார விலை 8.5% ஆதார விலை. அதுக்கு 4000 அதுவும் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் தான் கணக்கிட வேண்டும். அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடும். அங்க இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளவு குறுவை சாகுபடி பயிர் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு விளைச்சல் இருக்குன்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ள இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே செய்யல, எதுவுமே கண்டுக்கல. இன்றைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும். அப்ப அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யும். அப்படி செஞ்சா விவசாயி பாதிப்புக்குள்ள இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு மழையில் நனைந்து மூட்டை போறோம். இன்றைக்கு விவசாயிகளுடைய நெல் பூரா வீணாகும். அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் இல்ல. பெரும் நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயி. அது மட்டும் இல்ல, நேரடி நெல் கொள்முதல் போய் பார்த்தேன். அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ல பார்க்கும்போது அந்த நெல் மணி முளைச்சிருக்கு. பல மூட்டைகள் எல்லாம் நீங்க ஊடகங்கள்ல வந்தீங்க பாத்தீங்க. அதுவும் இன்னைக்கு மழையில் நனைந்து முளைச்சிருக்குது. இது இந்த நஷ்டம்னா யார் ஏத்துக்கிறது? அரசாங்கம் தானே ஏத்துக்கணும். அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம். நிர்வாகம் சரியா இருந்தா இதெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்முதல் செய்யறாங்க. கொள்முதல் செய்த நெல்லை கூட முழுமையா பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம்.